இந்து சாமியார் ஒருவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற கிறிஸ்தவ பாடலை பாடியது மிகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தொழுவேன். இந்து சாமியாரும் அவருடன் இருக்கும் பிற சாமியார்களும் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடியுள்ளனர். பின்னர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற கிறிஸ்தவ பாடலை பாடியுள்ளனர். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே என்று குறிப்பாக இந்த பாடல் வரிகளை பாடியுள்ளனர். இதை பார்க்கும்போது தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. எல்லாரும் தேவனை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும். தற்பொழுது புறஜாதிகளும் தேவனை உயர்த்த ஆரம்பித்துள்ளனர். பெரிய மாற்றங்களை தேவன் நம் தேசத்தில் செய்வாராக. நாகர்கோயில் அருகே கிறிஸ்தவ போதகர் ஞாயிறு ஆராதனையை முடித்துவிட்டு திரும்பும்போது வாகனமானது தனது கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் பாய்ந்து பயங்கர விபத்து நடந்துள்ளது. நாகர்கோவில் பகுதியில் வசிப்பவர் கிறிஸ்டோபர் மே 18ஆம் தேதி ஒரு ஆலயத்தில் தேவ செய்தி அளித்துவிட்டு திரும்பி வரும்போது போக்குவரத்து இடைஞ்சல் உள்ள பகுதியான தண்டிக்காரன் கோணம் செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்த போது வாகனமானது தனது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள கால்வாய்க்குள் பாய்ந்து சென்றது. இதை பார்த்த பொதுமக்கள் உடனே தகவல் கொடுத்து காவல்துறையினரும் அங்கு வந்துவிட்டனர். கால்வாய்க்குள் மாட்டிக்கொண்ட போதகரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையை அடையும் முன்பே போதகரின் உயிர் பிரிந்தது. போதகர் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் குவைத் நாட்டில் ஒரு திருச்சபையின் போதகராக உள்ளார். தமிழ்நாட்டிற்கு சில ஊழியர்களை சந்திக்க வேண்டும், ஊழியத்தை விரிவடைய பண்ண வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடந்த சனிக்கிழமை தான் நாகர்கோவிலுக்கு அவர் வந்துள்ளார். இந்த துயர சம்பவம் மிகவும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாகனங்களை ஓட்டிச் செல்லும் ஒவ்வொரு ஊழியர்களும் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். போதகர் கிறிஸ்டோபர் தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று பல ஊழியர்களை வைத்து கூட்டங்களை நடத்தியுள்ளார். ஆனால் தற்பொழுது அவர் நம்மிடம் இல்லை. போதகரை இழந்து தவிக்கும் குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் ஜெபிப்போம். ஊழியர்களின் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் ஒவ்வொரு பயணங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இதை போன்ற நிகழ்வுகள் ஏற்படா வண்ணம் இருக்க நாம் தேவனிடம் நாம் பிரார்த்திப்போம். இதை போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும்.